இந்த கோவில்ல வேண்டுதல் வச்சு விளக்கேத்தி வழிபட்டா ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி விளக்கேத்தி வழிபடணும்னு டீடைலா சொல்ற வீடியோ முழுசா பாருங்க. மாசி மகம் மற்றும் பௌர்ணமி நாள்ல இந்த கோவில்ல வேண்டுதல் வச்சு விளக்கேத்தி வழிபடுறது ரொம்பவே விசேஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வேண்டுதல் விளக்கு எப்படி ஏத்தி வழிபடணும்னு சொல்றேன். இந்த கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தெப்பக்குளம் இருக்கும். இந்த தெப்பக்குளத்துல தான் உற்சவர் பெருமாள் இருப்பார். பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இந்த தெப்பக்குளத்தை சுத்தி தான் நம்ம வேண்டுதல் விளக்கை ஏத்தணும். முதல்ல விளக்கேத்துற இடத்தை சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அகல் விளக்கு ஏத்தி மனசார நம்ம வேண்டுதலை பெருமாள் கிட்ட வைக்கணும். நாங்க விளக்கு ஏத்துற நேரத்துல மகம் பௌர்ணமி ரெண்டுமே இருந்தது. எங்க கூட வந்த எல்லாருமே இப்பதான் முதல் முறையா வேண்டுதல் விளக்கு ஏத்தி வழிபடுறாங்க. போன வருஷம் நாங்க வச்ச வேண்டுதல் நிறைவேறினதுனால அம்மா 9 விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு நன்றி சொல்லி வழிபட்டாங்க. வேண்டுதல் வச்சு விளக்கை ஏத்தியாச்சு. இங்க இருக்கிற விளக்க நாம எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணணும்னு சொல்றேன் வாங்க. வேண்டுதல் நிறைவேறினவங்க இது மாதிரி நிறைய அகல் விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து 2 அகல் விளக்கு எடுத்து 1 ரூபாய் காயின் போட்டு ஒண்ணு மேல ஒண்ணு கவுத்து வைக்கணும். நாம எடுத்த இந்த அகல் விளக்க மஞ்சள் துணியில வச்சு கட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த வேண்டுதல் அகல் விளக்க ஒரு பிளாஸ்டிக் டப்பால பத்திரமா எடுத்து வச்சு வீட்டுல இருக்கிற பூஜை அறையில வைக்கணும். இந்த அகல் விளக்க பெருமாள் லட்சுமியா நினைச்சு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு நாம வீட்டுல பூஜை பண்ணும் போது இந்த அகல்களுக்கும் சூடம் பத்தி சாம்பிராணி காட்டி வழிபடணும். மகம் நட்சத்திரத்துல பௌர்ணமி நிலவுக்கு கீழே உற்சவர் பெருமாள் முன்னாடி சிறப்பா விளக்கு ஏத்தி வேண்டுதலும் வச்சாச்சு. இப்போ இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்துடலாமா? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருக்கோஷ்டியூர் மூலவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள். மாசி மகத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க மாசி மாதம் முடியறதுக்குள்ளேயே ஒரு நாள் வந்து விளக்கேத்தி வழிபடலாம். மாசி மாதம் வர முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க எப்ப திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு வரீங்களோ அப்போ உங்களுடைய வேண்டுதலை பெருமாள் கிட்ட வச்சுட்டு ஐயர் கிட்ட இருந்து விளக்கு வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த கோயில் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.